வெல்கம் வியூவர்ஸ். +2 கெமிஸ்ட்ரி சிலபஸில் யூனிட் 12 கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் லெசனில் நாம் இப்போ பார்க்க போகிறது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கார்பனைல் காம்பவுண்ட்ஸில் ஆல்டால் காண்டன்சேஷன், அப்புறம் அதனோட மெக்கானிசம், தென் கிராஸ்டு ஆல்டால் காண்டன்சேஷன், தென் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் பென்சால்டிஹைடில் க்ளாய்சன் ரியாக்ஷன் அண்ட் கேனிசால் ரியாக்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். முந்தின வீடியோ பார்க்க நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த கிளாஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது கிளாஸ்க்கு போகலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரியாக்ஷன் இன்வால்விங் அல்கைல் குரூப். அந்த கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் இருக்கக்கூடிய அல்கைல் குரூப் வந்து இப்போது ரியாக்டிங் ஆகுது, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஒன்று வந்துட்டு ஆல்டால் காண்டன்சேஷன், அனதர் ஒன்று கிராஸ்டு ஆல்டால் காண்டன்சேஷன், ரெண்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஆல்டால் காண்டன்சேஷனில் வந்துட்டு மெக்கானிசம் பார்க்க போகிறோம். தே ஹாவ் த 3 ஸ்டெப்ஸு, அது என்னன்னு நம்ம பார்ப்போம். ஓகேவா? இப்போ பாருங்கள். ஓகே, இப்போ ஆல்டால் காண்டன்சேஷனில் ஃபார் எக்ஸாம்பிள் வி கேன் டேக் த அசிட்டால்டிஹைடு எடுத்துக்குவோம். ஓகே, அசிட்டால்டிஹைடு. இப்போது இந்த அசிட்டால்டிஹைடில் வந்து கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இப்போது இந்த CO குரூப் இருக்கு இல்லையா, அந்த CO குரூப்பில் அட்டாச் ஆகிருக்கிற கார்பன் வந்து ஆல்ஃபா கார்பன் சொல்லுவோம். தட் கார்பன் இஸ் அட்டாச்ட் டு த CO group is known as alpha carbon, and that hydrogen is attached to the alpha carbon is known as alpha hydrogen. ஓகேவா? இப்போது இந்த ஆல்டிஹைட் தான் நமக்கு வந்து ஆல்டால் காண்டன்சேஷனில் இன்வால்வ் ஆகும். ஓகே, தட் ரியாக்ஷன் இஸ் இன்வால்விங் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் த டைலூட்டட் பேஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு ஆர் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கிறோம். இதில் எத்தனை ஆல்டிஹைட் எடுத்துக்கிறோம்னா 2 molecules ஆஃப் த ஆல்டிஹைட் எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஆல்ஃபா கார்பன் அண்ட் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய ஆல்டிஹைடில் அர்கீட்டோனில் வந்து நம்ம என்ன செய்கிறோங்க, டைலூட்டட் சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கிறோம். That is how many molecules? 2 molecules. Okay, va? The presence of the diluted base sodium hydroxide, that 2 molecules of the aldehydes, 2 molecules of the aldehydes, CH3 CHO. Okay, warmed with the diluted NaOH. Okay, ethana molecules? 2 molecules. 2 molecules of the aldehydes which have the alpha hydrogen atom. Yes, what are the reaction can be taking place here is 2 molecules of the aldehyde ketones having the alpha hydrogen atom added together to give them beta hydroxyl. Okay, beta hydroxyl aldehyde கிடைக்கும். beta hydroxy aldehyde, அதுக்கு பேர் வந்து ஆல்டால் அப்படின்னு சொல்லுவாங்க, or the beta hydroxy. Suppose we can take அந்த கீட்டோன் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. கீட்டோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேம் ரியாக்ஷன் நமக்கு என்ன கிடைக்கும், பீட்டா ஹைட்ராக்சில் கீட்டோன் ஆர் அதர் நேம் இஸ் கீட்டால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, தட் ரியாக்ஷன் இஸ் நோன் அஸ் த ஆல்டால் காண்டன்சேஷன். ஓகேவா? தென் தட் ஆல்டால் என்ன ஆகும்னா நெக்ஸ்ட் ஸ்டெப், இப்போ ஆல்டால் கிடச்சிருச்சு இல்லையா, அந்த ஆல்டேல் என்ன பண்ணும், தட் ஆல்டால் easily என்ன ஆகும்னா to reducing the readily losses. ஓகே, losses H2O லாஸ் ஆகிட்டு என்ன கிடைக்கும்னா ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ் கிடைக்கும். அவ்வளோதான் விஷயம். இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதாவதுப்பா நல்லா கவனிச்சுக்கோங்க. கீட்டோன் ஆர் ஆல்டிஹைட் யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து CO குரூப் இருக்கணும், அதுக்கப்புறம் ஆல்ஃபா கார்பன் இருக்கணும், ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கணும் இல்லையா? அப்படி இருக்கிற காம்பவுண்ட் வந்து 2 molecules எடுத்துக்கிறோம். 2 molecules of the aldehyde or ketones are warming with the diluted sodium hydroxide. They can give the beta hydroxyaldehyde or beta hydroxy ketone are known as the aldol condensation. For this reaction, that aldol or the ketol, we are easily losses water molecule from their compound. They can give the alpha beta unsaturated compound சொல்றோம். இது ஆல்டால் காண்டன்சேஷன். கிராஸ்டு ஆல்டால் காண்டன்சேஷன் என்ன அப்படின்னா two different ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன் வந்து இன்வால்வ் ஆகிறதா வந்து கிராஸ்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்ப்போம். அடுத்து இதனுடைய மெக்கானிசமும் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ பார்க்கலாம், ரியாக்ஷன்ஸ் பார்க்கலாம். ரியாக்ஷன் ஆல்டால் காண்டன்சேட்டா ரியாக்ஷன் CH3 C double bond OH ஆல்டிஹைட் இல்லையா, அடுத்தது CHO இப்படி இருக்கா. இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுறீங்க, சோடியம் ஹைட்ராக்சைடு, டைலூட்டட் சோடியம் ஹைட்ராக்சைடு நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போது CH3 இந்த CO இருக்கு இல்லையா, இந்த CO வந்து இப்படி மாறும், இந்த ஹைட்ரஜன் இங்கே போகும்.
CH இந்த ஹைட்ரஜன் அப்படியே தான் இருக்கும். இந்த CH2 CHO இதுக்கு பேர் தான் ஆல்டால், அசிட்டால்டால். ஓகே, நேம் வந்து 3-ஹைட்ராக்சி 1 2 3 3-ஹைட்ராக்சி மீத்தேன் ஈத்தேன் ப்ரோப்பேன் பியூட்டேன் பியூட்டனல். ஓகேவா, அவ்வளோதான். இதான் வந்து ஆல்டால். ஆல்டால் ரியாக்ஷனாக ஈஸியாக நீங்கள் எழுதிடலாம். எதனா 2 molecules of the aldehyde or ketones which have the alpha hydrogen atom, the presence of the diluted sodium hydroxide, they can give their aldol condensed reactions, that is known as acetaldol. They have known as the 3-hydroxy butanol. ஓகே, இப்போ நம்ம மெக்கானிசம் போகலாம். மூணு ஸ்டெப் ரியாக்ஷன் பார்க்கலாம். எப்போவுமே மெக்கானிசம் போது ஃபஸ்ட்டு அந்த ரியாக்ஷனை எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மெக்கானிசத்துக்கு இப்போ எழுதிடணும். அசிட்டால்டேட் ப்ளஸ் அசிட்டால்டேட் தே கேன் கிவ் த 3-ஹைட்ராக்சி பியூட்டனால் கிடைக்குதுன்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மெக்கானிசம் போனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். மெக்கானிசம் நல்லா கவனிங்க. இப்போ ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 எடுத்துக்கோ. இப்போ ஸ்டெப் 1ல் என்ன ஆகுதுன்னா, இங்கே பாருங்கள், OH மைனஸ் ப்ளஸ் HCH2 CHO அசிட்டால்டிஹைட், அந்த சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்கிற ஹைட்ராக்சில் அயான். அடுத்து CH2 CHO கார்பன் அயானாக மாறும். இந்த ஹைட்ரஜன் இதோடு சேர்ந்தது. ஓகே, ஹைட்ரஜன் H2O. இதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது? ஃபார்மேஷன் ஆஃப் கார்பன் அயான். Carbon ion is formed. Okay, carbon ion is formed as the alpha hydrogen atom. Okay, alpha hydrogen atom is removed. Alpha hydrogen atom is removed as a proton by the base. By the base. Carbon ion is formed as the alpha hydrogen atom is removed as a proton. அந்த ஹைட்ரஜன் வந்து புரோட்டானா என்னது? பேஸ்னால் எடுக்கப்படுது இல்லையா? HOH. இல்லை, நீங்கள் ஈஸியாக வந்து ஃபார்மேஷன் ஆஃப் கார்பன் அயான் ஃபஸ்ட்டு ஒன், அவ்வளோதான். இதுக்கு பேர் வந்து கார்பன் அயான். அடுத்தது என்னன்னு இருக்குது பாருங்கள். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் இல்லையா? இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸ்டெப் 2. ஸ்டெப் 2 வந்து the carbon ion attacking the another carbonyl carbon. ஓகேவா? அடுத்த கார்பன் இன்னொரு கார்பனைல் கார்பன் இருக்கு இல்லையா? ஆல்டிஹைடு, அந்த இதுக்குள்ள கார்பனைல் கார்பனை அட்டாக் பண்ணுது. கார்பனைல் கார்பன் ஆஃப் another unionized aldehyde or ketone. Okay, aldehyde or ketone to form a alkoxide ion. இதுக்கு நீங்கள் ஈஸியாக என்ன எழுதலான்னா ஃபார்மேஷன் ஆஃப் அல்காக்சைடு அயான் அப்படின்னு எழுதினாலும் கரெக்டு தான். இங்கே ஃபஸ்ட்டு வந்து ஃபார்மேஷன் ஆஃப் கார்பனைன் அயான், செகண்ட் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் அல்காக்சைடு அயான். பாருங்கள், CH3 இன்னொரு இது அன்அயனைஸ்டு ஆல்டிஹைடு இருக்கு இல்லையா? அதான் என்ன பண்ணும், இந்த கார்பன் அயான் வந்து அட்டாக் பண்ணுது. CHO minus can be attacking that carbon ion. They can give CH3 CO minus H அப்படியே தான் இருக்கும். இந்த CH2 நியூட்ரல் ஆகிடும். CH2 then CHO. இதனால இதுக்கு பேர் வந்து alkoxide ion. This name is alkoxide ion. So first step is formation of the carbon ion by the baseனால அந்த OH-னால இந்த வந்து ரிமூவ் ஆகுது. செகண்ட் ஸ்டெப் வந்து இந்த கார்பன் அயான் வந்து டு அட்டாக்கிங் த அன்அயனைஸ்டு carbonyl carbon, they can give the alkoxide ion. Next, third stepல என்ன இருக்குது? இந்த alkoxide ion வந்துட்டு புரோட்டானேட் ஆகுது. புரோட்டானேஷன் ஆஃப் alkoxide ion. Yes, the alkoxide ion formed is protonated by water to form aldol. Okay va?
alkoxide ion protonated போட்டாலே போதும். protonated by water. Alkoxide ion formed is protonated by water to form a aldol. To form the aldol. அதான் ஓகேவா? என்ன நடக்குதுங்க பாருங்க. அதாவது CH3 CHO minus and CH2 CHO இல்லையா? CHO. இப்போ addition of HOH, that hydrogen is easily to attacking by the oxygen, easily to can give CH OH CH2 and CHO aldol கிடைக்குது. ஓகேவா? aldol. இந்த aldol வந்து என்ன செய்யணும் சொன்னேன், ஈஸியாக டீஹைட்ரேஷன் ஆகிடும். அது என்னன்னு பார்ப்போமா? இது புரியுதாப்போ? நெக்ஸ்ட் ஸ்டெப். அடுத்து என்ன அது பாருங்கள். இப்போது இந்த CH3 CHOH CH2 CHO இருக்கு இல்லையா, அது என்ன ஈஸிலி டு ரிமூவல் ஆஃப் த H2O இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் H ப்ளஸ் ஹீட் பண்ணோம்னா CH3 CH டபுள் பாண்ட் CH CH1 மாறும் ப்ளஸ் H2O. இது பேர் வந்து கொட்டோனாலேட் பியூட் மீத்தேன் ஈத்தேன் ப்ரொபேன் பியூட் பியூட் 1 2 செகண்டில் வந்து ஈன் அல்கீன் குரூப்பு, அடுத்து ஆல்டிஹைட் குரூப்பு ஈனால். ஓகேவா? இதோட நேம் வந்து நம்மளே பார்த்துருங்க, குரோட்டானால்டிஹைடு. ஐயூபாக்கில் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? குரோட்டானால்டிஹைடு. ஓகே, திஸ் இஸ் த aldol condensation, mechanism of the aldol condensation. First step, formation of the carbon ion. Second one, formation of the alkoxide ion. Third one, alkoxide ion can be protonated, they can give their aldol. அடுத்து லாஸ்ட் என்ன பண்ணோம், the presence of the H plus, that aldol can be removed of the H2O from their compound to can give the alpha beta unsaturated aldehyde can be formed. ஓகேவா? அடுத்தது crossed aldol condensation. crossed aldol condensation வந்து பாருங்க, இது ஃபார்மால்டிஹைடு. ஏதாவது ஒரு ஆல்டிஹைடு வந்து ஆல்ஃபா கார்பன் இருந்தால் போதும். கீட்டோன். ஓகே, டூ டிஃப்ரெண்ட் ஆல்டிஹைடு, ஒன்று ஆல்டிஹைடு ஒன்று கீட்டோன், ரெண்டு வேறு வேறு ஆல்டிஹைட் கீட்டோன் இடையில நடந்ததுன்னா அதுக்கு பேர் வந்துட்டு crossed aldol condensation. Okay, aldol condensation can also be taking place two different aldehyde or ketone between one aldehyde or and one ketone. They have known as the aldol condensation, that is crossed aldol condensation or a mixed aldol condensation. Here the presence of a sodium hydroxide, here also diluted sodium hydroxide. இப்போ இங்கே பாருங்கள், இந்த CH3 இருக்கு இல்லையா, இந்த CH2, இங்கே OH, இந்த இது OH, அடுத்தது இங்கே CH2 CHO, மீத்தேன் ஈத்தேன் ப்ரோப்பேன் 3 1 2 3 3 ஹைட்ராக்சி ப்ரோப்பனல், 3 ஹைட்ராக்சி ப்ரோப்பனல். இங்கே பாருங்கள், இது இந்த CH2O வந்து CH2OH மாறும். அதுக்கப்புறம் இங்கே CH2 டபுள் பாண்ட் அப்படியே தான் இருக்கும். இங்கே CH3 மீத்தேன் ஈத்தேன் ப்ரோப்பேன் பியூட்டேன் 2 1 2 2 1 4 ஹைட்ராக்சி 1 2 3 4 ஹைட்ராக்சி 4 ஹைட்ராக்சி பியூட்டேன் 2 1. இதான் வந்து crossed aldol condensation. ஓகேவா? அடுத்தது போகலாம். நெக்ஸ்ட் அடுத்து வெரி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் அபவுட் த
பென்சால்டிஹைட் பார்க்க போகிறோம். வெரி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ், நல்லாயிருக்கும், பார்க்கலாம், வேகமாக போகும். Some important reactions of பென்சால்டைட். நம்ம முதல்ல அந்த லிஸ்ட் அவுட் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பென்சால்டைட், அது கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது என்னென்னு தெரியும். ஓகே, வேகமாக போகலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் glycine schimate condensation. Glycine schimate glycine reaction அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? condensation. அதில் என்ன செய்கிறோன்னா C6H5CHO, இது பேர் என்ன? பென்சால்டிஹைட். பென்சால்டிஹைட் CH2 C double bond O CH3 ketone. அடுத்தது C6H5CHO. அதாவது அரோமேட்டிக் ஆல்டிஹைடு வந்துட்டு அலிஃபேட்டிக் ஆல்டிஹைடோடையோ கீட்டோனோடையோ ரியாக்ட் ஆகுது. கீட்டோனை கீழே போட்டுடலாம், அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அவங்க புக்கில் இருக்க மாதிரி. அதாவது இப்படி CHO CHH2, அதாவது அசிட்டால்டிஹைட் அண்டு பென்சால்டிஹைட். அப்புறம் பென்சால்டிஹைட் அசிட்டோன் C double bond O CH3 அண்டு CH3 இல்லையா? CH3 எப்படி பிரிக்கணும்? CHH2ன்னு பிரிச்சுக்கோம். இங்கே பாருங்கள், ரிமூவல் ஆஃப் H2, அவ்வளோதான். இதில் நாம் எடுத்துக்கிறது டைலூட்டட் சோடியம் ஹைட்ராக்சைடு. டைலூட்டட் சோடியம் ஹைட்ராக்சைடு இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் இந்த ரியாக்ஷன் நடக்கும். ஓகேவா? they can give the unsaturated aldehyde இல்லையா? C6H5 CH double bond CH CHO plus H2O. அது மாதிரி இங்கே C6H5 CH double bond CH C double bond O CH3 plus H2O. இதுக்கு பேர் வந்து பென்சால் அசிட்டோன். இதுக்கு பேர் வந்து சின்னமால்டிஹைடு. சின்னமால்டிஹைடு, இதுக்கு பேர் பென்சால். CH டபுள் பாண்ட் C6H5 CH டபுள் பாண்ட் வந்தாலும் அதுக்கு பேர் பென்சால்னு சொல்லுவாங்க. பென்சால் அசிட்டோன். இதுக்கு பேர், இந்த ரியாக்ஷன்ஸ்க்கு பேர் வந்து glycine schimate ரியாக்ஷன். ஓகே, அடுத்தது கேனிசாரோ ரியாக்ஷன். செகண்ட் ஒன் கேனிசாரோ ரியாக்ஷன். இந்த கேனிசாரோ ரியாக்ஷனில் 2 molecules ஆஃப் பென்சால்டிஹைடு எடுத்துக்கிறோம். 2 molecules ஆஃப் பென்சால்டிஹைடு, the presence of a 50% ஸோ கான்சன்ட்ரேட்டர்னு எடுத்துக்கலாமா? ரொம்ப கான்சன்ட்ரேட் 50% ஆஃப் த சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்தால் தான் இந்த ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகும். இங்கே அலிஃபேட்டிக் ஆல்டிஹைடோ அல்லது அலிஃபேட்டிக் கீட்டனோ எடுத்துக்கிறோம். ஆனால் இங்கே வந்து 2 molecules ஆஃப் த பென்சால்டிஹைடு which are undergo என்ன, அதாவது இதில் வந்து ஒரு ஆல்டிஹைடு வந்து ரிடக்ஷன் ஆகி ஆல்கஹாலாக மாறும், இன்னொரு ஆல்டிஹைடு வந்து ஆக்சிடேஷன் ஆகி ஆசிடாக மாறும், கார்பாக்சிலிக் ஆசிடாக மாறும். ஸோ இதில் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கிட்டதுனால இங்கே வந்து NA போட்டுக்கணும், ONA. சோடியம் பென்சோயேட், ஹியர் பென்சைல் ஆல்கஹால், பென்சைல் ஆல்கஹால் அண்ட் சோடியம் பென்சோயேட். இவ்வளோதான். என்ன நடக்குது, அதாவது ஆல்டிஹைடு ரிடக்ஷன் ஆனால் என்ன ஆகும்? CH2, CHO வந்து CH2OH மாறும், CHO ஆக்சிடைஸ் ஆகுதுன்னா COOH மாறும். இங்கே சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கிறதுனால NA, சோடியம் பென்சோயேட். இதான் கேனிசாரோ ரியாக்ஷன். இப்போ பாருங்கள், இது என்ன ரியாக்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். in the presence of the aqueous or alcoholic alkali,
that is aldehyde which do not have the alpha hydrogen, which is very mukyamana point. They have not any other alpha hydrogen atom present in that molecule. Absence of the alpha hydrogen atom. Okay, do not have the alpha hydrogen atom which are undergo self oxidation or self reduction disproportionation reaction solvanga to can give the mixture of the alcohol and their corresponding salt of the carboxylic acid. That reaction is known as the Cannizzaro reaction. Okay, திருப்பி சொல்லுவோமா? Cannizzaro reaction means what? Two molecules of the benzaldehyde which has not the any alpha hydrogen atom in the presence of the alcoholic sodium hydroxide or the so aqueous which are 50% of the sodium hydroxide in presence. That one aldehyde which are self oxidation, they can give their sodium salt of the carboxylate, and another one is the alcohol. Mixture of that both is obtained. This is known as the Cannizzaro reaction. This reaction is known as the disproportionation reaction. Disproportionation reaction. Okay.